ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு காரசாரமான கார சட்னி ரெசிபி பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு 15 வரமிளகா, ஒரே ஒரு தக்காளி, 100 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு, கொஞ்சம் கல்லுப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, இவ்வளோதாங்க. இந்த சட்னி வந்து நல்ல காரசாரமாக இருக்கும். சுருக்குன்னு இருக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த சட்னி ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரேட்டு. இன்றைக்கி வந்து இந்த சட்னியை நான் உரலில் தான் ஆட்ட போகிறேன். மிக்சிலேயும் அரைக்கலாம், பட் உரலில் ஆட்டினா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உரலை இந்த மாதிரி ஃபஸ்ட் சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் வச்சுருக்க வரமிளகாயை சேர்த்து நல்லா ஆட்டிக்கணும். வரமிளகா வந்து உரலில் ஆட்டுறது கொஞ்சம் சிரமம். அம்மியில் கூட ஈஸியாக அரைச்சிடலாம், பட் உரலில் ஆட்ட முடியாது. இந்த ரெசிபிக்கு கல்லுப்பு எடுக்கிறதுக்கான ஒரு காரணம், அதுவும் உரலில் ஆட்டும்போது இந்த மிளகாயை பிடிச்சி அரைக்கணுங்கிறதுக்காக தான். உப்பு போட்டு ஆட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல பேஸ்ட் மாதிரி நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். லைட்டாக தண்ணி தெளித்து ஆட்டினோன்னா நல்ல பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை வந்து அந்த மிளகா கூட சேர்த்து ஆட்ட ஆரம்பிச்சிடணும். மிக்சியில் போடும்போதுமே இதே மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட் போட்டு அரைச்சோன்னா அது ஒரு மாதிரி டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை ஆட்டும்போது கஷ்டன்றனால என்ன பண்ணிக்கிட்டேன்னா, இடிச்சுக்கிட்டேன். உள்ளே அந்த குழிக்குள்ளே போட்டு உரல் குழவியை வச்சே இடிச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே அள்ளி வச்சு வெங்காயத்தை ஆட்ட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற தக்காளியை வந்து இந்த மாதிரி நசுக்கிட்டு அதுக்கப்புறம் அதையும் ஆட்டிட்டேன். தக்காளி, வெங்காயம், மிளகா இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா ஆட்டினதுக்கப்புறம் வெள்ளைப்பூடையும் நம்ம வச்சுருக்கிற அந்த கருவேப்பிலையும் சேர்த்து ஆட்டிக்கணும். இந்த சட்னி வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டியே வந்து ஒரு ஃபேமிலிக்கு சாப்பிட்ற அளவுக்கு போதும். ஏன்னா அந்தளவுக்கு நல்ல காரசாரமாக இருக்கும். ஸோ கம்மியாக தான் இதை சாப்பிட முடியும், சாப்பிடணும் கம்மியாக தான். ஸோ இந்த மாதிரி நல்லா ஆட்டியாச்சு. எந்த அளவுக்கு வலுவலுன்னு முடியுமோ நல்லா அந்தளவுக்கு வலுவலுன்னு அரைச்சிக்கிறணும். எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு இது ஆட்டுறதுக்கு, மிளகா ஆட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ ஆட்டி இந்த மாதிரி வலிச்சு எடுத்தாச்சு. இந்த ரெசிபியை வந்து தாளிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் என்னென்னா நல்லெண்ணெய். ஒன்று இந்த சட்னியோட காட்டத்தையும் கொஞ்சம் குறைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நம்ம அரைச்ச சட்னியை தாளிச்சிட்டு நல்லா சுருண்டு வர அளவு கொதிக்க வைக்கணும். இப்போ பார்த்தா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும், கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இந்த அளவுக்கு வர அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இட்லிக்கு இந்த சட்னி.